என்னங்க என்னங்க வாங்க அக்கா, எங்க வீட்டுக்குலாம் கூட வருவீங்களா? என் ஒரே தங்கச்சிக்கு கல்யாணம், சொந்த பந்தத்துக்கெல்லாம் வந்து பத்திரிக்கை கொடுக்கலன்னா உங்களை மதிக்கலன்னு ஆயிடும்ல. ஓஹோ, என்ன அனிதா அது? பெரியவங்க பத்திரிக்கைக்கு வந்தா இப்படிதான் பேசுறதா? கார்த்திக் விடுப்பா, ஏதோ சின்ன பையன். என் சொந்த தங்கச்சி ரம்யாவுக்கு கல்யாணம், முறைப்படி பாக்கு பூ பழத்தோட பத்திரிக்கை வைக்கிறேன், கட்டாயமா வாங்க. அண்ணி, நான் இந்த பத்திரிக்கைய வெறும் ஃபார்மாலிட்டிக்காக வாங்கிக்கிறேன். அண்ணி, எனக்கு பொய் சொல்ல பிடிக்காது. நான் இந்த கல்யாணத்துக்கு வர மாட்டேன். ஏன் அனிதா, அர்ஜுன் ஏதாவது? ஐயோ அக்கா, நான் பாவம். என் பொண்டாட்டி சொல்றது எனக்கே புதுசா தான் இருக்கு. சாரி அண்ணி, அவர் வந்தாலும் நான் வர மாட்டேன். அதான் ஏன்? உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னையே ஸ்டேஷன்ல வச்சிருக்காரு. நீ வேணா அந்த ஸ்ரீனிவாசன் செஞ்சதை மறந்து அவர் கூட பேசலாம், பழகலாம். ஆனா அவர் உன்னை அவமானப்படுத்திருக்காரு. இதெல்லாம் நீ மறந்துட்டியா? எங்க கல்யாணத்தை நிறுத்தி எங்களையும் அவமானப்படுத்திருக்காரு. விருந்துங்கிற பேர்ல எங்களை கூப்பிட்டு அப்பாவை அவமானப்படுத்தி பேசிருக்காரு. இதெல்லாம் எதையுமே நான் மறக்கல. மனுஷங்க மாறலான்னு நீதான் சொல்லிருக்கியா அனிதா? அவர் இப்ப அப்படி இல்ல. நீங்க 1000 சமாதானம் சொல்லலாம், உங்க தங்கச்சிக்கு வாழ்க்கை வரலாம். ஆனா நான் அந்த ஸ்ரீனிவாசனை மறக்க மாட்டேன். எனக்கு இதுல உடன்பாடும் கிடையாது. அண்ணி, ரம்யா என் ஃப்ரெண்ட். நான் அவளை மானசீகமா இங்க இருந்தே வாழ்த்துறேன். அனிதா, மூர்த்தி வந்து எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சதுக்கு அப்புறமா நீ இப்படி பேசுற? அண்ணே, எதுக்கு எதை முடிச்சு போட்டு பேசுறீங்க? அது வேற இது வேற. அப்பாவுக்கு மட்டும் இல்ல, என் புருஷன் மேல வீண் பழிய சுமத்தி அவரை வேலை விட்டு டிஸ்மிஸ் பண்ணுவாரு. அவரை நான் மன்னிக்கவே மாட்டேன். நீங்க போலாம். இரு கார்த்திக், இல்ல நீ இரு இரு. அனிதா, நான் அக்கா, வர வர என் பொண்டாட்டியும் உங்களை மாதிரியே சும்மா தெளிவா பேசுறாள்ல? அவ அதிகமா. விடு கார்த்திக், ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம பேசிட்டா. நீ எப்படி டென்ஷன் ஆவற? வா போலாம். வாங்க நீ. ஸ்வாதி, ஸ்வாதி. ஹாய் ஹாய் தினேஷ். வாங்க வாங்க. பாப்பா, வாமா உட்காரு. என்ன பத்திரிக்கையோட வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? என் தங்கச்சி ரம்யாக்கு கல்யாணம், நீங்க எல்லாரும் அவசியம் வரணும். நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சா? இல்ல, தட்டு மட்டும் தான் மாத்தணும், பந்தல்ல தான் பரிசம். எங்கிட்ட எல்லாம் ஒண்ணுமே சொல்லலையே. ஒன்னும் பெருசா நடந்துல அத்தை, சின்ன ஃபார்மாலிட்டிஸ் தான் இருக்கு. ஆமா, மாப்பிள்ளை யாரு? ஸ்ரீனிவாசனோட மகன் அத்தை. முறைப்படியா பத்திரிக்கை கொடுக்க வந்தேன், அவசியம் கல்யாணத்துக்கு வரணும்.
என்ன பாக்குறீங்க? அவரு ஏன் யோசிக்கிறாருன்னு தானே பாக்குறீங்க. நீங்க முறைப்படி வந்து பத்திரிக்கை கொடுக்கறீங்க, நாங்க முறைப்படி கல்யாணத்துக்கு வரணும் இல்ல? ஆமா, வேற எதுக்கு கொடுக்கறது? ஆனா நாங்க ரம்யாவை வீட்ல இருந்தா மனசார வாழ்த்த போறோம், கல்யாணத்துக்கு வரப்போறது இல்ல. அதான் யோசிக்கிறாரு. என்ன வளர்ற சுவாதி? ரம்யா யாரு? நம்ம வீட்டு பொண்ணு. சின்ன வயசுல இருந்து அவ கூட பழகிட்டு இருக்க. அவ கல்யாணத்துக்கு வரலன்னா எப்படி? ஆமாண்ணா, வருத்தமா தான் இருக்கு. இருந்தாலும் வேற வழி இல்ல. வேற வழி இல்லையா? ஓஹோ, இப்ப புரியுது. எல்லாம் அவ சொல்லி கொடுக்கறதானா? நீ அவ பேச்சதான் கேக்குறியா? யார சொல்றீங்க? சாந்திய. அவங்க எதுக்காக இதுல இழுக்கிறீங்க? அவங்க இத பத்தி பேசவே இல்ல. சரி, சாந்தி அக்கா சொன்ன மாதிரியே இருக்கட்டும். அதுல என்ன தப்பு? என்ன நீ சாந்திக்கு சப்போர்ட் பண்றியா? நியாயத்தை யார் வேணாலும் கேட்கலாம். ஓ, நீங்களும் சாந்தி பக்கம் தானா? அப்படி நினைக்காதீங்கக்கா. மாமாவும் கார்த்திக்கும் ஸ்ரீனிவாசன் செஞ்ச தப்ப மன்னிச்சிட்டாங்க. ஆனா மாமாவும் சாந்தி செஞ்ச தப்ப மன்னிக்கலையே. அது என்ன நியாயம்? இவர் மன்னிக்கட்டும் மறக்கட்டும், ஆனா ஸ்ரீனிவாசன் என் கல்யாணத்தப்ப நான் ஜெயிலுக்கு அமிச்சாரு. அதை என்னால மறக்க முடியாது. அதனாலதான் கல்யாணத்துக்கு வர முடியாதுன்னு சொல்றேன். நியாயம் இருந்தா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணுமே. நியாய நியாயத்தை பத்தி நீ எனக்கு சொல்லி தரியா? வழி தெரியாம நிக்கிறவங்களுக்கு சின்ன பசங்க கூட வழி சொல்லலாம், தப்பு இல்ல. சுவாதி, நான் இதை உன்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லம்மா. இதுக்கு பதிலா நீ என்கிட்ட வெளியில பொடினே சொல்லிருக்கலாம். அபிராமி, என் மருமக சொல்றத கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோமா. உன் மேலயோ உன் தங்கச்சி ரம்யா மேலயோ எங்களுக்கு எந்த வருத்தமோ விரோதமோ கிடையாது. ஆனா எங்க அண்ணனோட விரோதி அந்த சீனிவாச மகனோட கல்யாணத்துக்கு நாங்க யாரும் கண்டிப்பா வரமாட்டோம். அத்த என்ன பேசுறீங்க? கார்த்திக், வா நம்ம போலாம். இல்ல நீ அவோ. இல்லப்பா, என் வாழ்க்கை போனதை பத்தி இங்க யாருக்குமே கவலை இல்ல. ஆனா சாந்தி மேல மட்டும் பரிதாபப்படுறாங்க. போலாம். அண்ணி, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. ஏய், பேசுறது பேசு. இருப்பா, போலாம். அம்மா, என்னம்மா கோச்சிட்டு போறாங்க? மாமா என்ன சொல்ல போறாரோ? டேய், ஒண்ணும் ஆகாதுடா, நான் பாத்துக்கிறேன்டா. தினேஷ், இப்பதான்டா நீ நியாயமா பேசுற. போ. அபிராமி, என்னாச்சு? ஏன் வேற யாரையோ அழவிக்க போறா. இவ கண்ணீரை எதுக்கு வீணாக்குறான்னு தெரியலையே. ஏன்டா அழறா? இது என்னது இது? சுவாதி கொடுக்க வேண்டிய பத்திரிக்கை இங்கே இருக்கு, நீ அவளுக்கு கொடுக்கலையா? அக்கா, ஏய், நடந்தது சொல்லுமா, எங்களுக்கு தெரிய வேணாமா? மாமா, நானே தமிழும் சுவாதி மேலயும் எவ்வளவு அன்பு வச்சிருந்தேன். தங்க மாதிரி பாத்துக்கிட்டியம்மா. அதுக்கும் மேல அன்பு வச்சிருந்தேன் மாமா. ஆனா இன்னைக்கு என் தங்கச்சி கல்யாண இன்விடேஷன் கொடுக்க போனப்போ ரெண்டு பேரும் மூஞ்சில அடிச்ச மாதிரி வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அனிதாது இன்விடேஷன் கையில வாங்கினா, அது சுவாதி அது கூட பண்ணல மாமா. சரி விடுக்கா, அவங்க பத்திரிக்கை வாங்கலாம். இப்ப என்ன, அவங்களுக்கு தெரிஞ்ச விசுவாசம் அவ்வளவுதான் நினைச்சுக்கோ. நீ அழாத ப்ளீஸ். ஏன் வரமாட்டேன்னா சொல்லேண்ணா, நீயாவது என்ன ஆச்சுங்க? அப்பா, அவங்க ரெண்டு பேருக்கும் ரம்யா மேல எந்த கோபமும் இல்லையா. ஆனா ஸ்ரீனிவாசன் இந்த வீட்டுக்கு சம்மந்தியா வர்றது அவங்களுக்கு பிடிக்கலையா. அவங்க சொன்னதுல என்ன தப்பு இருக்கு?
அவங்க மனசுல பட்டதை சொல்றாங்க. பாத்தீங்களா மாமா, அத்தைக்கும் என் தங்கச்சி வாழ்க்கையில அக்கறையே இல்ல. அபிராமி, எப்பவும் போல பேச்ச மாத்தி பேசாத. ரம்யா கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுல எனக்கும் சந்தோஷம்தான். அம்மா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? அப்பா, எல்லாத்துக்கும் காரணம் இந்த சாந்தி தான்ப்பா. எல்லார்கிட்டயும் தனித்தனியா பேசி எல்லார் மனசுலயும் விஷத்தை கலந்துருக்கா. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு பாக்குறா. யார் தலைகீழ் நின்னாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. நான் நடத்தி காமிப்பேன். அவங்க வேலையை பாருங்க. ரம்யா, அண்ணி கூட்டிட்டு போ. வா, சரி விடு, வா. சார், ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க ஃப்ரெண்டு கார்த்திக் வந்திருக்காரு. ஒரு நிமிஷம் இருங்க. என்ன கார்த்திக், ரொம்ப ரிலாக்ஸ்டா வர? கல்யாண வேலையில ரொம்ப பிஸியா இருப்பேன்னு நினைச்சேன். ரம்யா கல்யாணம் நிக்கணும்னு சாந்தி பல வேலை பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன கிண்டலா? ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். சாந்திக்கு வேற வேலை கிடையாதா? இருந்திருந்தா என் அண்ணிக்கு எதிராக தொடர்ந்து சதி பண்ணிக்கிட்டு இருக்கா. என் ரெண்டு தங்கச்சிங்களையும் எனக்கு எதிராக என் அப்பாவுக்கு எதிராக பேச வச்சிருக்கா. எப்படியாவது ரம்யா கல்யாணத்தை நிறுத்தணும்னு தலைகீழ நிக்கிறான். நீ சொல்றது எதுவும் நம்புற மாதிரி இல்ல. நீ நம்ப மாட்ட. அது விட கார்த்திக். வேண்டாம், நீ எதுவும் பேச வேண்டாம். சாந்தி என்ன பண்ணணும்னு நினைக்கிறாளோ எல்லாத்தையும் பண்ணட்டும். இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் பொறுமையா இருக்கேன். அதுக்கப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன். இது பொது இடமா இருந்தாலும் பரவாயில்ல, என் சொந்த விஷயத்தை பத்தி பேசுறேன். எனக்கும் சாந்திக்கும் கோர்ட் கொடுத்த டைம் முடிய போகுது. இந்த ஜென்மத்துல நான் அவன் கூட சேர மாட்டேன். நீ அவகிட்ட சொல்லிடு. இவனுக்கு எப்பதான் புத்தி வரணும்? சார், நான் ஒன்று கேட்குறேன், தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. இந்த அபிராமி பற்றி இவ்வளோ சொன்னீங்களே, அதை கேட்கும் போது எங்களுக்கே இவ்வளோ கோவம் வருது. அப்படி இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட் கார்த்திக் ஒரு நல்ல மிலிட்ரி மேன், நிறைய படித்தவர், அவருக்கே இது புரிய மாட்டேங்குது. அதான் அபிராமியோட நல்ல நேரம். அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? சார், ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. சரி, வேலையை பாருங்க. கணக்கு சொல்லுப்பா, சொல்லு. சார், இந்த இன்வாய்ஸில் இந்த இடத்துல மேடம் 15 லிட்டர். ஓகே மேடம். டேங்க் ஃபில் பண்ணிடுங்க. என்ன புதுசா காசு பார்த்து திமிரா? உன்ன மாதிரி மாமனார் காசுல வாழ்றவ இல்லைன்னா சுயமா சம்பாதிச்ச காசு. இன்னும் திமிர அடங்கலல்ல? ஆ?
இது திமிர் இல்ல, தன்னம்பிக்கை. ஓ, உனக்கு வேணா இது திமிரா தெரியலாம். அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து முறைப்படி மருமகளா அந்த வீட்டுக்குள்ள வந்தவ நான். ஆனா நீ two in மேடம் தேங்க்யூ. மேடம். நீ 2 in 1 வந்தவ தானே? மூர்த்திய வச்சு என்ன மூலையில உட்கார வைக்கலான்னு பாத்தியே, என்னாச்சு? அது நடக்கலல்ல. மூக்கொடைஞ்சதான் மிச்சம். உன் உடன்படவா தம்பியும் என்ன ஏமாத்தின என் புருஷனும் எவ்வளவோ சொல்லி கொடுத்தோம். அந்த மூர்த்தி உங்க எல்லாருக்கும் பட்டணாவத்தை சாத்திட்டான்ல. ஆமா சாந்தி, இப்ப என்ன புது காரணம் வச்சு என் தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்த போற? உன் மாமனார் பெத்த 4 பிள்ளைங்கள்ல 3 பேர் உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு வர போறதில்ல. அது உனக்கு அவமானமா இல்ல? இதுல எனக்கு என்ன அவமானம்? நான் யாரையும் எதிர்பார்க்கல. அப்புறம் ஏன் போய் மாமனார் கிட்ட அழுத? உனக்கு என்ன பத்தி இன்னும் தெரியலையா? அதெல்லாம் வெறும் நடிப்பு. போ, நான் வரேன். சரி மேடம். ஸ்ரீனிவாசன் மட்டும் என் சம்மந்தி ஆகட்டும், அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பார்க்க தானே போற. இந்த அபிராமியோட பலம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே போகுது. ஆமா, நீ இவ்ளோ பேசுறியே, உன் புருஷனை என் பக்கம் பூனை மாதிரி என்ன சுத்தி சுத்தி வரான். எனக்கு என்னமோ கை கால் தான் போச்சு, ஆனா உனக்கு மூச்சே போச்சு. இத பார், என் தங்கச்சி கழுத்துல தாலி ஏறணும், ஏறும். உன் கழுத்துல தொங்கிட்டு இருக்கிற தாலி கேலி ஆயிடும், மறந்துடாத. சாந்தி, இந்த அபிராமிக்கு அழுது பழக்கம் இல்ல, மத்தவங்களை அழ வச்சுதான் பழக்கம். பாய். முடிஞ்சதா? தம்பி ஃபில் பண்ணியாச்சா? முடியுங்க. ராமூர்த்தி, சுந்தரராமன். இருக்கு மாமா. ஓகே, that completes the list. வாமா.